இன்றைக்கி கதை பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என் கதையை திருடிட்டான், உன் கதையை திருடிட்டான், என் கதையை வந்து இது பண்ணிட்டான். இன்றைக்கி சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான படம், பெரிய பட்ஜெட் படம் வந்து கதை திருட்டு வழக்கில் பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. முக்கியமான ஒரு படம். 2-3 படங்களுடைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒருத்தன் உதவியாளராக சேர்ந்து வர்றவன் கதை சொல்கிறான். அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த கதையை அப்பா என் பேரை போட்டுக்கிறேன், என் கூட அர்ச்சனா சேர்ந்துக்க அப்படின்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் கூட ஒரு படைப்பாளி 1000 கனவுகளோட ஒரு கதை எழுதிட்டு வர்றான், அவனுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த படத்தில் கதை வசனம் மணிவண்ணன் போட்டார். நிழல்கள்னு ஒரு படம். அது வரைக்கும் வெற்றி படங்களாக கொடுத்த பாரதிராஜாவுக்கு நிழல்கள் படம் பெரிய தோல்வி. அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து பையனை கொண்டு உள்ள வச்சிங்க, அவனுக்கு ராசி சரியில்லை, அவனுக்கு நேரம் சரியில்லை. சினிமா சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய இடம். ராசி சரியில்லை, நேரம் சரியில்லை, வந்து படம் தோல்வி, அவனை முதல்ல அமுச்சு விட்ருங்கன்னு கூட காட்டுலாம் சொல்கிறாங்க. அவன் ராசி நேரம்லாம் சரியில்லை, நான் அந்த படத்தை சரியாக எடுக்கல, இவனை வச்சே நான் ஒரு படம் பெரிய வெற்றி படம் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன பண்ணான்னு அவன் சொல்கிறார், உன்னை எல்லாரும் சொல்கிறானுங்க, இதெல்லாம் மூஞ்சியில் கறி பூசுகிற மாதிரி கதை பண்ணு அப்படின்னு. அவர் கதை எழுதிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த படம் தான் அழகில் ஓய்வதில்லை. படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. படத்துக்கு ஸ்டேட் அவார்டு அதுன்னு பெரிய லெவலில் போச்சு. படம் கொண்டாடப்பட்ட படம். அந்த படம் வேறு வேறு மொழிகள்லாம் கூட எடுத்தாங்க.